அண்ணே நீங்களா? என்ன நடு ராத்திரியில வேட்டை முடிச்சிட்டு இப்பதான் வரீங்களா? ஊருக்கெல்லாம் விடிஞ்சாச்சு, உனக்கு மட்டும் நின்றாதியா? போடா போய் குதிரைக்கு. ஹாய் ரம்மி, குட் மார்னிங். என்னடா அது, என்னைக்கு 10 மணிக்கு எந்திரிப்ப, இன்னைக்கு நான் விடிய காலையில எந்திரிச்சுக்கிட்டு குட் மார்னிங் வேற சொல்றேன். ஆமா ரம்மி, இனிமே தலைக்கோழி கூவும் போது எந்திரிச்சு தயாரா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படி? ஏன்னா அதிகாலையில் எந்திரிச்ச உடனே படிக்கிறதும் சொல்றதும் கேட்கறதும் மனசுல சுலபமா பதியணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்கல்ல. அது மாதிரி உன் மனசுல சுலபமா பதியணும் அப்படிங்கிறதுக்காக அன்னாடும் காலங்காத்தால வந்து உங்ககிட்ட காதல் கதை பேசுவேன். நீ தயாரா இரு. இப்ப நான் குதிரை தேய்க்க போறேன். காத்தால வந்து காதல் கதை பேசி மனசுல பதிய வைக்கிறியா? நாளைக்கு காலையில வா, என் கைய விரல் அஞ்சையும் உன் கன்னத்துல பதிய வைக்கிறேன். விடிய காலையில எந்திரிக்கிறாரா குட் மார்னிங்க, மூஞ்ச பாரு மூஞ்சிய. என்னையா கண்ணாடிக்கு பல்லு தேய்க்கிற? கண்ணாடி கண்ணாடி தூக்க கலக்கம் இன்னும் தெரியல போல இருக்கு. ராத்திரி போற நான் எங்க தூங்குனேன்? ஏன் சீட்டாட்டம் பலமோ? ஆமா ஆடுமா? திருட வருவான் தூக்க முடிச்சிருக்கேன். சர்தான் திருடன் வருவான்னு தூக்க முடிச்சுக்கிட்டு இருந்தியா? பேசாதே. அன்னைக்கு திருடன் வீட்டுல புகுந்து அம்மாவை கட்டி போட்டு கையில கிடைச்செல்லாம் சுருட்டிட்டு போயிருக்கானே, இவ்வளவு நடந்திருக்கு இந்த வீட்டுல. உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ பேசாதையா, நான் அவரு சமய கட்டுல படுத்திருந்தேன், நீ வாசக்கதவுக்கு பக்கத்துல தானே படுத்திருந்த. நீ போய் திருடனை பிடிக்கிறது தானே? யாராவது எழுப்புறீங்களா? ஓஹோ, அதுக்கு என்னமோ தெரியல, ரொம்ப அசதின்னு நினைக்கிறேன் எனக்கு. உனக்குமா? ஆனா ஒரே ஒரு வழி இருக்குது நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு. விடிய விடிய சீட்டாடணும்னு சொல்றேன். அடிச்சியா? அதாவது இல்ல, இப்படி வா. சீட்டாடும் போது சும்மா ஆடக்கூடாது. என்ன? எருமை தயிர சோத்துல போட்டு நல்ல ஒரு புடி புடிச்சு வாய் நிறைய வெத்தலமாக்க போட்டு குதப்பி ஒரு தரம் துப்பி பிளேட்ல சைடுல சீடை முறுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காதல் இது எப்படி ஆரம்பமாச்சு, எப்படி வளர்ந்துச்சு, தற்சமயம் அதனுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் ஈடுபட்டவன் யார் யாரு, அவன்லாம் உருப்பிட்டானா இல்ல ஒரேடியா போயிட்டானுல, இவனுடைய சரித்திரம் என்ன, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா தூக்கம் தான் வருமா இல்ல பொழுது விடியறதா தெரியுமா? எப்படி இருக்கும்? இப்ப கண்ணாடியில பிரஷ் வச்சு தேய்க்கிற, அப்ப என்ன செய்ய தெரியுமா? குதிரைக்கே பல்லு தேப்ப. இந்த பாரு, இனிமே காதல் கிதல் ஏதாவது பேசினேன் கண்ணு ரெண்டை பிடுங்க எடுத்துருவேன். அப்புறம் நான் எப்படி ஷீட் ஆடுவேன்? யாரும் இல்லையா அந்த வீட்டுல? அதுவும் சரிதான். நினைச்சேன். என்ன நினைச்சியா? எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. என்ன பண்றது, ஆளை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை, அக்கறையில இருக்கிற பலாக்காயை விட இக்கரையில இருக்க கிடாக்காய போதும் அவனை நினைச்சிட்டு இருக்கேன். விமர்சனமே சரியில்லையே. நான் யாருக்கு இவ்வளவு பாருங்க. சரி சரி, சட்னி கரைச்சது போதும். இது என் கையில கொடுத்துருக்கிறேன். ரம்மி, நான் இங்க எதுக்காக தெரியுமா வந்திருக்கிறேன்? சொன்னா தானே தெரியும். உனக்கு எப்படி தெரியாது? எனக்கு தானே தெரியும். நான் உன்னை சந்தோஷப்படுத்தி வைக்க வந்திருக்கேன். படுத்தி வை. ரம்மி, அண்ணனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நிச்சயம் ஆயிட்டு இருக்குது தெரியுமா? அப்படியா? எந்த புண்ணியவதி வரப்போறாளோ, ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ கூட தான் ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா, நான் கூட தான் கொடுத்து வச்சவ. அட
நான் என் சம்பள பணத்தை எல்லாம் அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வந்த. அப்போ என்ன கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இது வரைக்கும் தோணவே இல்லையா? நீ கேக்குறத பார்த்தா இனிமேலாவது அந்த எண்ணம் தோணும்னு உத்தரவு போடுவ போல இருக்க. ஐயோ ஐயோ, உத்தரவில்லை, ஒரு வேண்டுகோள். உடனே சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமா இல்லையா? பதில் தேவை. இந்த பாரியா, உன் பேருக்கு தகுந்த மாதிரி தான் நீ எல்லாத்துலயும் சேர்ந்துக்கிற. குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. இந்த விஷயத்தை கத்தி சொல்லணுமா? குதிரையும் தேய்ச்சுக்கிற, கோழியும் மேய்ச்சுக்கிற. அடச்ச, ஏதாவது ஒரு வேலையில ஸ்டெடியா நின்னு 4 காசு சம்பாதிச்சு பேங்க்ல போட்டு பாஸ் புத்தகத்தை கொண்டு வந்து என் கையில குடியா. அது வரைக்கும் இந்த காதல் கீதல் ஊடல் கீடல் பாடல் கூடல்னு வந்த உடம்பு தாங்காது. கவலைப்படாதே, நீ வச்ச பரீட்சையில பாஸ் பண்ணி அந்த பாஸ் புத்தகத்தோட முன்னால வந்து நின்னு, ஏய் ரம்மி, என்னதே மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. என்னடா இது செடியை வெட்ட வெட்ட வாழ்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வெட்டி விட்டேன். வெட்ட பக்கத்துல கொண்டு வந்து நடுறதா? பின்ன எங்க ஒரு தலையில நடுறது? ஏன் அங்க நடுற? இந்த இடத்தை விட்டா நல்ல மண்ணு அங்கேதான் இருக்கு. நல்ல மண்ணு, நல்ல காலம் களிமண்ணுன்னு சொல்லாம இருக்கு என் புச்சோடி.
நீ ஏதாவது சொன்ன போகவே வரமாட்டேங்குது பாத்தியா? ஏன் அப்படி விஷயம் இருக்கு. என்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? எப்படி என்ன நம்பித்தானே நீ மேல வந்த? உன்னை நம்பினா ஒரே அடியா மேல போட்டிதான். ஓஹோ, நீ சொர்க்கத்தை சொல்றியா? அட நானும் அதைத்தானே சொல்ல வந்தேன். அதுக்கு தான் இவ்வளவு கோவப்பட்டு என்னையும் துரத்துறியா? பாரு, அண்ணனுக்கு ஒரு அண்ணி வர போதில்ல, அதே மாதிரி இந்த அருவ தம்பிக்கும் ஒரு அத்தாச்சி வரணும் இல்ல? சரியான திமிர் பிடிச்ச ஆளியா நீ. உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் உரைக்க ஆரம்பிச்சிருக்கு. வெயில் வந்துச்சு இல்ல, மணி 10 ஆச்சு இல்ல. ஆஹா, இதெல்லாம் நேரம். சூட்டோட சூட்டா 2 ஆட்டா அப்படி ஜம்முன்னு நம்பி போடுமா? ஆமா, நயா போய் சாடுமா இல்ல நாமும் போட்டுக்குமா? ஐயா, இந்த சீட்டாட்ட புத்தி உன்னை விட்டு இன்னும் போகல பாரு. ஐயோ என்ன தம்பி, என்ன? நான் எந்த கண்ணத்துல கிள்ளட்டும்? வலது கண்ணத்திலையா இடது கண்ணத்திலையா? காட்டு. நான் சொல்லல, இவருக்கு மாத்திரம் என்ன ரகசியம்? சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம பெட்டி படிக்க என்னைக்கு எவன் தூக்கிட்டு போவான்? அதே காணல் டீச்சர் போகும்போது அனுப்புற போடா கால வேண்டா. போயிட்டு வாமா மாப்பிள்ளை, ஸ்பீடா போவாடி. மாமா, அண்ணன் அண்ணி எங்க போறாங்க? ஹனிமூன் போறாங்க. ஹனிமூன்னா தேனிலவுன்னு அர்த்தம்டா. அது எந்த ஊர்ல தெரியும்? அவங்க போற ஊர்லாம் தெரியும். தேனிலவு இந்த ஊர்ல தெரியாதா? தெரியும். இங்க ஒரு தொல்லை இருக்க, மூடிக்கும். என்ன மாமா, நான் இவ்வளவுதான் கேட்கற, கொஞ்சம் விவரமா சொல்ல. ஐயோ, என்ன இது பைத்தியமா? தேனிலவு, தேனிலவு அப்படின்னா என்ன? தலை தலை எங்க தலையை காணும்? நிலவு இருந்து தேன் வடியுமா? ஆமா, உன் மூஞ்சில இருந்து என்ன வடியுது இல்ல, அது மாதிரி வடியும். உண்மையிலே உண்மையிலேயே கேட்கிறேன். தேனிலவை பத்தி எனக்கு ஒரு விளக்கம் சொல்லு. சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லு. நல்ல பௌர்ணமி நிலவுல உங்க அப்பா மொட்டை தலையாட்ட நிலா காயுமே. புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பதிங்க, அதாவது பொண்டாட்டி புருஷன் மடியிலயோ புருஷன் பொண்டாட்டி மடியிலயோ தலை வச்சு படுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்தா அசந்து தூக்கம் வருமா? இல்லையா, மேல இருக்கிற நிலவுல இருந்து தேன் பொழியிற மாதிரி இருக்கும். அந்த நிம்மதியான நேரத்துல பிரேமையில் யாவும் மறந்தேனே, ஜீவனம் எனதன்பே என் நன்பே ஏனன்பே. சிச்சே, என்ன பாட்டு பாடுற நீ? ஏன் இப்படி பாடினா நிலவுல இருந்து தேன் பொழியாதா? மூஞ்சி. ரம்மி ரம்மி, நான் எங்க பாடினேன்? நீ எல்லாம் என்ன பாட வச்ச. நான் உன்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்? அந்த நன்னாள் எப்ப வரப்போகுது? எப்ப நான் அண்ணாந்து பார்க்க போறேன்? இந்த தேதியை சொல்லு. என்ன கட்டாய காதலா? கட்டாய காதலுங்கிறது வேகாத உருளைக்கிழங்குன்னு எனக்கு தெரியாதா? என் இரு கண்ணின் மணியே வா போலாம். ஏம்மா கூப்பிடுறேன்? உன்னை பார்த்து நான் போய் ஜீவனம் ஏனம்பே இப்படின்னு பாடின பாரு. சீ போ. ஜோக்கர், ஜோக்கர், ஜோக்கர். ஜோக்கர், ஜோக்கர், ஜோக்கர். ஜோக்கர், என்னையாச்சு? ஜோக்கர். ரம்மி, அண்ணன் 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 அண்ணனுக்கு என்னையா? அவர் நல்லா தான் இருக்காரு. அண்ணன் முழுகாம இருக்காரு. அண்ணி முழுகாம இருக்காங்க. அப்படியா? முருகா, நான் சந்தோஷமா? ஆமா ஐயா. பார், அம்மாவுக்கு ஐயா மாதிரியே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். ஏங்க, இவ்வளவு நல்ல விஷயத்தை ஏங்க இப்படி அழுதுகிட்டு சொல்ற? சே,
அவங்க நினைச்சு யாரும் அழுதாங்க, நான் என்ன நினைச்சாலும் அழுகுறேன். ஏன்? ஏதாவது அறிவு இருக்குதா உனக்கு? சும்மா தானே இந்த சமயம் கட்ட சுத்தி சுத்தி வந்தேன். எப்ப காய்கறி ஆரம்பிச்சாங்க அவங்க? நமக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி போச்சு, இப்ப குழந்தை கூட வரப்போகுது. நம்ம விஷயம் என்னடான்னா பிரியாணியை தம்முல வச்ச மாதிரி கம்முன்னு கிடக்குது. யோ பாரு, நானும் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இனிமே இந்த மாதிரி பேசினா அம்மாட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன். அம்மாட்ட சொல்லுவியா? போய் சொல்ல. என்ன சொல்லுவாங்க? வீட்டை விட்டு வெளியே போடாமாங்க. போறேன், வெளியே நின்று ஜன்னல் வழியா உன்னை வேடிக்கை பாக்குறேன். ஜன்னல் கதவெல்லாம் மூடி வச்சா? சிவா, நீ கதவை சாத்தனா நான் பிளாட்ஃபார்மா சுத்துறேன். ஜோக்கர், நீ போயிட்டா இந்த வீட்டுல எனக்கு மட்டும் என்ன வேலை? கம்மி. நானும் உன் கூடவே வந்துடுறேன். உனக்கு எப்ப இந்த எண்ணம் வந்துச்சு என் கண்ணு? விடியா கைய, இதுக்கு தான் நான் இத்தனை நாளை வாய் முடிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இடம் கொடுத்தா. தட்ஸ் ஆல் ரைட். தாலி எப்ப கட்டலாம்? என்ன அவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டு? தாலி கட்டுறதுன்னு டீ சாப்பிடுறது நினைச்சியா? அது அதுக்கு வேலை வரும், அப்ப சொல்றேன். அது வரைக்கும் பேசாம இரு. ரமே, ஐயோ கூப்பிடுறாங்க. எனக்கு வேலை எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கேன், அதுக்குள்ள இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேலை வந்துருச்சு. என்ன குழந்தை பிறக்கும் நினைக்கிறீங்க? சுமார் நான் நினைக்கிறேன் பெண் குழந்தை தான் பிறக்கும். பேசாம இருக்க மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண் குழந்தைய? ஆமா, ஆண் குழந்தை தான் பிறக்கும். இல்ல இல்ல, நான் சொல்ற பெண் குழந்தை தான். ஆண் குழந்தை பிறக்குங்கிற பந்தயம் பெண் குழந்தை. சும்மா இருங்கடா, உட்காருங்க மாப்பிள்ள. எந்த குழந்தை பிறந்தா என்ன? என் பொண்ணுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா பேர, பொம்பளை குழந்தை பிறந்தா பேத்தி. பாபு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு ஆண் குழந்தை? அப்படியே பண்ணு. அப்படியா? அண்ணே, ஆண் குழந்தை. சொன்ன ஏன்டா சத்தம் போடுற? அரடிச்சு நீ அழுத, அப்பா அடிச்சாரோ, இல்ல உங்க அம்மா அடிச்சாளோ? அப்பாவே அம்மா அடிச்சாரோ. ச்சே, அப்புறம் அம்மா அடிச்சா அப்பா தான் அழுவணும், குழந்தை அழுவுது. ஆறாரோ, ஆறாரோ, ஆறாரோ. ஏய், ஆறாரோ பண்ணாத, பேசாம நான் பாக்குறேன். ஆறாரோ, அழுவ மாட்டேன். டேய், ஓ ஒரு பட்ட திருப்பட்ட ஓரியா மங்கள பரசா கோயில பரடா செக்ஸ் திருமாச்ச வந்தி போமால ஓரியா மங்கள. என்னமா ராஜா அழுறா? ராஜா ஏ ராஜா, பாத்தியாடா, அவன் அப்பா வந்து தூக்கினது அடங்கிட்டான். இவனு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படிதான் அடம் பிடிப்பான். எல்லாம் அப்பனே தான். என்ன சின்ன குழந்தை நீங்களும் இப்படியா? பேசாம போடாங்க.